attitude is the matter. ரைட்டா? உங்களுடைய attitude வச்சு தான் மற்றவங்க உங்க கூட எப்படி பழகுறாங்கன்னு பொறுத்து இருக்குங்க. நம்மளோட attitude is the matter. ஸோ இன்னைக்கு நான் இந்த attitude பற்றி தான் நான் பேச போகிறேங்க. attitudeங்கிறது வந்து நீங்களாவே உருவாக்குற ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. இந்த சமூகம், இந்த சமுதாயம் வந்து நம்மளை எப்படி வளர்த்துருக்கு தான் பொறுத்து இருக்குங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளரும் போது நீங்கள் யார் கூட பழகுறீங்க, எப்படி வளர்க்குறாங்க, இதை வச்சு தான் வந்து உங்களோட attitude வந்து மெஷர் பண்ணுது. நீங்கள் நினைக்கிறீங்களா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து attitude இருக்குன்னு? ஒரு 3-4 வயசு 5 வயசு பிள்ளைங்களுக்குலாம் attitude இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஃபுல் பாசிட்டிவ் attitudeோட தாங்க இருப்பாங்க. சமூகம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அதாவது நீங்க பார்க்குற விஷயம், நீங்க கேட்குற விஷயம், நீங்க படிக்கிற விஷயம், இதுல தான் வந்து உங்களுக்குன்னு வந்து ஒரு attitudeன்னு ஒன்று வருது. ரொம்ப சைலண்டான ஆளா இருக்கலாம், இல்லை நீங்க ரொம்ப பேசுற ஆளா இருக்கலாம், நீங்க ரொம்ப கோவப்படுற ஆளா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கோவமே படாத ஆளா இருக்கலாம், ரொம்ப கலகலன்னு சந்தோஷமா பார்த்த உடனே வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தவங்க பார்த்தாலே வந்து நம்மளுக்கு அப்படி கட்டுப்பா மண்டைக்கு மேல ஏறும் அப்படி உள்ள attitude கூட இருக்கிற ஆளா இருக்கலாம். ஸோ நான் பாத்தீங்களா, அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன், நம்மலாம் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி தெரியுங்களா? நம்மளோட தலையே வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. நம்ம எல்லா விஷயமும் நம்மளால வந்து இன்கமிங் கால் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் எல்லாமே. சரிங்களா? அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். ஸோ நம்ம எத்தனை விஷயம் நல்லது வந்து நம்ம வாங்கிக்கிட்டு எத்தனை கெட்ட விஷயங்களை வந்து நம்ம வெளியாக்குறோம், அதை வச்சுதான் அந்த attitude வந்து மெஷர் பண்ணுவாங்க. டைம் வந்து இந்த சமூகம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல தான் வந்து இந்த தோல்வின்னு ஒரு விஷயம் வந்து ஏத்துக்கவே முடியாது. அது வந்து தெரியலங்க. அதாவது இப்ப பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா அது ஒரு பெரிய விஷயம், கல்யாண வயசுல கல்யாணம் பண்ணலன்னா அது ஒரு பெரிய விஷயம், கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பிறக்கலன்னா அது ஒரு பெரிய விஷயம், ஒரு பிள்ளைக்கு அப்புறம் 2வது பிள்ளை பிறக்கலன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய ஒண்ணு அவங்களோட வாழ்க்கையில வந்து இந்த சின்ன வயசுல இருந்து ஒண்ணு சந்திச்சுக்கிட்டே வருவாங்கங்க. இந்த தோல்வின்னு ஒரு விஷயம் இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்ட் என்ன தெரியுமா? நீங்க தோல்வி அடைஞ்சாதான் நீங்க வெற்றியை வந்து நீங்க பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஒருத்தன் வெற்றி அடையறானா அவன் எத்தனை தடவை வந்து அவன் தோல்வியை அடைஞ்சிருப்பான். தோல்வி வந்து ஒரு வெற்றிக்கு அடையாளமா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தோல்வியை அடைஞ்சிருக்கோம்னா நம்ம எஃபர்ட் போடாமலே நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம். கண்டிப்பா நம்மளுக்குன்னு ஒரு எஃபர்ட் இருக்கும். எல்லா விஷயத்திலும் பொருந்துங்க. ஏன்னா நம்ம எஃபர்ட் போடுறோம், நம்ம எஃபர்ட் போடல தான் வந்து தோல்வின்னு நம்ம ஒத்துக்கணும். சரிங்களா? நம்ம எஃபர்ட் போட்டு தோல்வி அடைஞ்சா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெற்றி தான். சிலருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வந்து அதிகமா இருக்கும், சிலருக்கு நெகட்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கும், சிலருக்கு வந்து பேலன்ஸா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு attitude வந்து நம்ம பேலன்ஸா தாங்க இருக்கும். நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் attitude இல்லைன்னு சொல்லவே கூடாது, கண்டிப்பா இருக்கோங்க. நம்ம வந்து எப்படி இன்னும் நிறைய பாசிட்டிவ் attitude ஆக்கிக்கிறது. நம்மளுக்கு சில விஷயம் தப்பா நடக்கும், இன்னைக்கு அந்த நாள் வந்து நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது, தோல்வி அடைஞ்சிட்டோம், இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஒரிஜினல் attitude வந்து அப்பதான் வந்து வெளியாகும். வந்து ரொம்ப நொந்து போயிடுவோம், ரொம்ப கோவப்படுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து அப்படி ஆப்போசிட்டா பாசிட்டிவா நினைக்க பாருங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டா நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நல்லா இருக்கேன், எல்லாம் அப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு, அப்படி பண்றானுங்க, இப்படி பண்றானுங்க, இப்படிதான் நம்ம நெகட்டிவா பேசிட்டு இருப்போம். இந்த மைண்ட் வந்து நீங்க ஏமாத்த முடியாது, இந்த பிரபஞ்சமும் நீங்க ஏமாத்த முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன பேசுறவங்க தான் வந்து அப்படிதான் நீங்களும் ஆவுங்க. என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாவே மாறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து கொஞ்சம் பொய் சொல்லிதாங்க ஆகணும், சீட் பண்ணணுங்க. ஆஃப்கோர்ஸ் 1008 பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கு. ஆனா வந்து நீங்க எப்படி பேசணும், நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், இன்னைக்கு இந்த டே வந்து சூப்பரா வண்டர்ஃபுல் பிளசண்டான ஒரு டேயா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நம்ம பொய் சொல்லணும், நம்ம மனசாட்சிக்கு வந்து நம்ம பொய் சொல்லணும். தெரியுங்களா? எப்ப வந்து அது அகெயின்ஸ்ட் பண்ணுதோ அதுதாங்க மேனிஃபெஸ்ட். ஸோ உங்களுக்கு பெரிய சிச்சுவேஷனே வந்தாலும் நீங்க வந்து லைக் ரிலாக்ஸா இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு சிலர் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும், அப்படியே ரிலாக்ஸா இருப்பாங்க, பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க வந்து ரிவர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கூட தான் வந்து எனக்கு ஒர்க்ல வந்து சில ப்ரெஷர் இருக்கு, பட் வந்து நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு தெரியும், அந்த ப்ரெஷரோட மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன், ஏன்னா நான் பாசிட்டிவா நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்க என்ன ஆகும்னா வந்து அந்த ப்ரெஷர் வந்து அதுவாவே சரியா ஆகும். சரிங்களா? இல்லைன்னா உங்க மூலியமா வந்து அது சரியா ஆக வைக்கும், இல்ல மற்றவர்கள் மூலியமா வந்து அந்த பிரச்சனை வந்து சரியா ஆகும். சரிங்களா? நீங்க பாருங்க, நீங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு உதவி வந்து கண்டிப்பா தேடி வருங்க. அது உங்களாலே செய்ய முடியாட்டியும் உங்களுக்கு இன்னொரு உதவி தேடி வரும். தெரியுங்களா? ஏன்னா நீங்க பாசிட்டிவா இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வந்து நம்மள வந்து 24/7 சிசிடிவி மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து நீங்க நம்பணுங்க. ஃபைனலா என்னோட கருத்து என்னன்னா, ரிவர்ஸ் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.